Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursalin amma ba'd. Faqad qala Allah subhanahu wa ta'ala fi mahkami tanzil wal furqanil majid. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Laqad kana lakum fi rasulillahi uswatun hasanah liman kana yarjullaha wal yawmal akhir wa dhakarallaha kathira. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவுள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் அடைந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை கேட்கக்கூடிய படிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம்மளுக்கு தந்திருக்கின்றார். ஹதீஸ்களை நாம் பிரட்டி பார்த்தோம் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய குதரத், அல்லாஹ்வுடைய வல்லமைகள், மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை, இவைகளை பற்றி பேசக்கூடிய ஹதீஸ்களை நாம் பார்த்தோம் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துனியாவுடன் எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் முழு சிந்தனையும் மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கையோடு தான் இருந்துச்சு என்பதாக நமக்கு விளங்கும். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்து அந்த மதீனாவில் இஸ்லாமிய அந்த ஆட்சியை நிறுவுவதற்காக வேண்டி அதுக்கு முன்னால் பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள், மதீனாவில் எத்தனை ஆண்கள், எத்தனை பெண்கள், எத்தனை முஸ்லிம்கள், முஸ்லீம் அல்லாதவர்கள் எத்தனை பேர் என்று இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த திட்டத்தை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய ஒரு அரசியல் திட்டமுள்ள ஒரு ஆளாக நம்ம ஹதீஸ்களில் விளங்கிக் கொள்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மதீனாவுடைய பஜாருக்கு சென்று அந்த வியாபாரங்களை சொல்லிக் கொடுத்த முறைகளும் சஹாபாக்களுக்கு வியாபார விடயங்களை சொல்லிக் கொடுத்த முறையை நாம் ஹதீஸ்களின் ஊடாக பார்த்தோம் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய ஒரு வியாபாரி என்பதாக நம்ம விளங்கிக் கொள்வோம். அதே போன்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தாருடன் நடந்து கொண்ட முறையையும், அதே போன்று தன்னிடத்தில் வரக்கூடிய குடும்ப பிரச்சினைகளையும் தீர்த்து அதற்குரிய முறைகளையும் வழிகாட்டல்களையும் செய்த ஹதீதுகளை எல்லாம் நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய ஒரு ரோல் மாடல் ஹஸ்பண்டாகவும் பெரிய ஒரு கவுன்சிலராக இருந்திருப்பார்கள் என்று அந்த ஹதீதுகளை பார்க்கும்போது நம்ம விளங்கிக் கொள்ளலாம். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த குடும்ப வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட ஹதீதுகளை நாம் எடுத்தோம் என்றால் அது ஹதீதுகளை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு எங்களுக்கு உண்டாகும். ஒரு ரோல் மாடல், ஒரு முன்மாதிரியான ஒரு கணவராக மாத்திரம் இல்லாமல் ஒரு கவுன்சிலராக எப்படி ஒரு மனைவியை வழி நடத்த வேண்டும் என்பதை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் ஊடாக நம்ம படித்து கொள்ளலாம். கண்ணியமானவர்கள், இன்று கூட குடும்ப வாழ்க்கையில் வாழ்வியல் என்றும் சைக்காலஜிக் என்றும் பேசக்கூடியவர்கள் செல்லக்கூடிய முதலாவது விடயம்தான் என்னென்றால், ஒரு மனிதன் கணவன் மனைவியாக வாழும்போது முதலாவது 2 பேரும் கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் என்னுடைய கணவர் எப்படிப்பட்டவர், என்னுடைய மனைவி எப்படிப்பட்டவள் என்ற விடயத்தை ஒவ்வொரு கணவனும் மனைவியும் அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் நம்ம எடுத்து பார்த்தோம் என்றால் கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், நீங்கள் கோபமாக இருந்தீர்கள் என்றால், என்னுடன் கோபித்து கொண்டு நீங்கள் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் சொல்லுவீர்கள் லா வரப்பி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இறைவன் மீது சத்தியமாக என்று சொல்லுவீர்கள். நீங்கள் என்னுடன் இரக்கமாக அன்பாக இருந்தீர்கள் என்றால் நீங்கள் சொல்வீர்கள் லா வரப்பி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறைவனின் மீது சத்தியமாக என்பதாக சொல்லுவீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விடயத்தை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு சொல்லி காட்டுகிறார். இது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு மனைவியும் அடையாளப்படுத்தி இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த பெண்களையும் இவ்வாறான தன்மையில் தான் இருக்கக்கூடியவர்கள் என்பதை கூட ஹதீஸ்களில் தெளிவாக சொல்லி காட்டினார்கள். சொன்னார்கள், அந்த பெண்கள் விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவர்கள், அது வளைந்த எலும்பு, நீங்கள் அந்த வளைந்ததை இந்த துகைமுகா, நீங்கள் அந்த வளைந்ததை நேராக்க போவீர்கள் என்றால் கசர்தஹா, நீங்கள் அதை உடைத்து விடுவீர்கள் என்பதாக கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சொல்லி காட்டினார்கள். கண்ணியமானோர், இன்று கூட அறிவியல் உலகத்தில் செல்லக்கூடிய விடயம்தான், ஒரு ஆணை விட ஒரு பெண் வித்தியாசமானவள். 2 விதத்தில் ஒரு பெண் ஒரு ஆணை விட வித்தியாசமானவள். ஒன்று சொல்வார்கள் ஒர்க்கிங் மெத்தனாலஜிக், திங்கிங் மெத்தனாலஜிக் என்பதாக. ஒரு விடயத்தை ஒரு பெண் கையாளக்கூடிய விடயமும் வித்தியாசமானது. ஒரு விடயத்தை யோசிக்கக்கூடிய, ஒரு விடயத்தில் நடந்து கொள்ளக்கூடிய முறையை பார்த்தோம் என்றாலும் ஒரு ஆணை விட ஒரு பெண் வித்தியாசமானவள். கண்ணியமானவர், இந்த நேரத்தில் அந்த ஆண் தான் அந்த பெண்ணை கையாள வேண்டும், அந்த ஆண் தான் விட்டு கொடுத்து நடக்கணும் என்பதை கூட குர்ஆன் கூட நம்மளுக்கு சொல்லி காட்டும் போது அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசாஇ பிமா ஃபல்லலல்லாஹு பஅதஹும் அலா பஅத்,
அல்லாஹு தாலா இந்த இடத்தில் அல்லாஹ் ஒரு விடயத்தை அல்லாஹு தாலா சொல்லி காட்டு என்னென்றால், ஆண்களுக்கு அல்லாஹ் பெண்களை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை கொடுத்திருக்கிறான். ஏன் பிமா ஃபضل அல்லாஹு பஅலஹும் அலா பஅல், பெண்களை விட நாம் உங்களை சிறப்பித்து வைத்திருக்கிறோம். சிறப்பித்து வைத்திருக்கிறோம் என்றால் என்ன கண்ணியமானவர்களே, பெண்கள் படைக்கப்பட்டதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் நாகிஸாத்துல் அக்ல். இதுக்கு நம்ம நேரடியாக மொழிபெயர்ப்பதாக இருந்தால் புத்தி குறைந்தவர்கள். அவ்வாறு உலமாக்கள் அந்த ஹதீஸை கீழால் பேசும்போது சொல்கிறார்கள், புத்தி குறைந்தவர்கள் அல்ல, எமோஷனல் பேஸ் என்பதாக சொல்லுவார்கள். ஒரு பெண்ணை பொறுத்தவரையில எப்போதும் ஒரு விடயத்தை எடுத்த உடனே எமோஷனல் ஆகுவார்கள். இதை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நம்ம எடுத்தோம் என்றால் கண்ணியமானவர்களே, குடும்ப வாழ்க்கையை நம்ம படித்தோம் என்றால் இன்று எவ்வளோ கவுன்சிலிங் எவ்வளோ சைக்காலஜிக்கன்னு சொல்லி நம்ம சொல்கிறோமோ அவ்வளோ விடயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட குடும்ப வாழ்க்கையில் நம்ம படித்து கொள்ளலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட மனைவி தான் சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பொறுத்தவரையில் ஒரு யூத பரம்பரையிலிருந்து வந்த பெண். அவள் மட்டும்தான் இஸ்லாத்துக்கு வந்திருந்தான். குடும்பம், அவங்களோட குடும்ப பின்னணியை பார்த்தோம் என்றால் யாருமே கிடையாது அவங்களுக்கு. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃபில் இருப்பார்கள். அந்த பெண்ணுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மஸ்ஜிதுக்கு அழைத்து அதிகமான நேரம் பேசிக்கொண்டிருப்பார்கள். அதிகமான நேரம் அந்த பெண்ணோடு பேசிக்கொண்டிருப்பார்கள். பேசிக்கொண்டு இருந்துட்டு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை வீட்டுக்கு அனுப்பி வைப்பார்கள் கண்ணியமானவர்கள். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கி இருந்தார்கள் இந்த பெண்ணுடைய நிலைமை என்ன. இந்த பெண்ணுக்கு நம்ம இஅ்திகாஃபில் இருக்கக்கூடிய நேரம் கதைக்கிறதுக்கு உதவியாக பேசுறதுக்கு யாருமே இல்லை. இந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃப் என்ற ஒரு அமல் எவ்வளோ ஒரு பெருமதியான ஒரு அமல், அந்த நேரத்தில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை கூப்பிட்டு அழைத்து அதிகமான நேரம் பேசிக்கொண்டிருப்பார்கள் கண்ணியமானவர்களே. இது மாத்திரமல்ல, சஃபியா ரலியல்லாஹு தஆலாவுடைய சம்பவம், இன்னொரு சம்பவம் ஹதீதுகளில் தெளிவாக வருகிறது கண்ணியமானவர்களே. ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரயாணம் ஒன்று போய் இருக்கிறார்கள். ஒரு இடத்தில் பிரயாணம் முடித்துவிட்டு திரும்பணும். சஹாபாக்களுக்கு எல்லாம் சொல்லிட்டார்கள், பிரயாணம் திரும்பணும், அவசரமாக தயாராகுங்கள் என்று. அந்த நேரத்தில் கண்ணியமானவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வாகனம் அந்த நிப்பாட்டி வைக்கப்படுகிறது. சஃபியா ரலியல்லாஹு தஆலா ஒரு வாகனத்தில் ஏறுகிறார்கள். அவர்கள் கால் தடக்கி கீழே விழுந்து விடுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அந்த கால் தடக்கி கீழே விழுந்து அவர்கள் அழுது கொண்டிருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்ட போய் நபி அவர்கள் பக்கத்தில் சென்று அந்த கண்ணீரை துடைத்து விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்க அழ வேண்டாம், அமைதியாக ஆறுதலாக ஏறுங்கள் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். அப்பையும் திரும்பவும் ஏறுகிறார்கள், திரும்பியும் கீழே விழுகிறார்கள். கண்ணியமானவர்களே, மூன்றாவது தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களோட முடங்கால கீழே குத்தி அவங்களோட முதுகை கொடுத்து முதுகுல சஃபியா ரலியல்லாஹு தஆலா ஏறி அந்த வாகனத்தில் ஏறிக்கொண்டார்கள் கண்ணியமானவர்களே. அதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பிரயாணம் செய்வதாக இருந்தாலும் அந்த சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஏறக்கூடிய நேரத்தில் கிட்ட போய் இருந்து ஏற்றி விடுவார்கள் என்ப ஹதீஸ்களில் தெளிவாக வருகிறது கண்ணியமானவர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லல, இவ்வளோ மக்கள் ரெடியாகி இருக்கிறாங்க, போறதுக்கு எல்லாம் ரெடியாகிட்டு இந்த நேரம் நீங்க அழுதுட்டு நீங்க என்ன இப்படி பிரச்சனைப்படுத்திட்டு இருக்கிறீங்களே, அவசரமா ரெடியாகுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவசரப்படுத்தல். அந்த நேரத்தில் ஒரு மனைவியுடைய எமோஷனல், ஒரு மனைவியினோடு தன்னுடைய மனைவியினுடைய அந்த மனைவியினுடைய சிந்தனை, அவருடைய எமோஷனலுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரியாதை கொடுத்தார்கள் கண்ணியமான. ஏன்னா அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான், பிமா ஃபضل அல்லாஹு பஅலஹும் அலா பஅல், ஆணை விட பெண்ணை அல்லாஹ் தஆலா இந்த நிலைமையில் படைத்த அல்லாஹ் எங்களை பார்த்து குர்ஆன்ல சொன்ன அதே விடயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையின் ஊடாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு படித்து தருகிறாங்க கண்ணியமானவர்களே. இதான் நம்ம படிக்க வேண்டிய ஒவ்வொருவரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை நம்ம படிக்கணும் கண்ணியமானவர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபி. அவர்கள் நம்ம ஆரம்பத்தில் ஞாபகப்படுத்தியதை போன்று ஒவ்வொரு விடயத்தையும் நம்ம எடுத்து பார்த்தோம் என்றால் ஆச்சரியமானவர்கள் கண்ணியமானவர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், கான பஸ்ஸாமன் வ தஹாகன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்முறுவல் பூக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போன்று வெடி சிரிப்பு சிரிப்பார்கள் வீட்டில் என்று ஹதீஸில் தெளிவாக வருகிறது கண்ணியமானவர்களே. இன்று நாம் எங்களில் அநேகமானவர்கள் கடையில் இருக்கிற பிரச்சனையும் கொண்டு போய் காட்டக்கூடிய இடம் வீடு, எங்கட ஏனைய இடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் கொண்டு போய் காட்டக்கூடிய இடம் வீடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீடு அலைந்து திரிஞ்சு மக்கள் இஸ்லாத்தை பற்றி சொல்லி களைப்பில் போன நேரத்தில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தவர்களாக, புன்முறுவல் பூத்தவர்களாக, வீட்டில் வெடி சிரிப்பு சிரிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றால் கண்ணியமானவர்களே எவ்வளவு மரியாதையாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழகான முறையில் நடந்து வழிகாட்டி இருக்கின்றார்கள் கண்ணியமானவர்களே. அது மாத்திரமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு விடயமாக விளங்கி
தங்கியிருந்தார்கள். வீட்டுக்கு போகும்போது ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள்ளால் நுழையும் போது மிஸ்வாக் செய்து கொண்டு வீட்டுக்குள்ளால் வருவார்கள் என்பதாக சொன்னார். ஏன்? நான் மனைவியோட பேச போகின்றேன், என்னுடைய வாயிலிருந்து துர்நாற்றம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வாயை துப்புரவு செய்து விட்டு வீட்டுக்குள்ளால் நுழைவார்கள். கண்ணியமானவர்களே, ஆக கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை. கண்ணியமானவர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இன்னொரு ஹதீஸில் அறிவிக்கின்றார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அத்தர் குப்பி இருந்தது, வீட்டுக்குள்ளால் வரும்போது அந்த அத்தரை தன்னுடைய மேனியில் பூசியவர்களாகத்தான் வீட்டுக்குள்ளால் வருவார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர் சொல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ஆக கண்ணியமானவர்களே, இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் இவ்வாறு அழகான முறையில் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, சந்தோஷமான முறையா, கவலையான முறையா, துக்கமான நிலைமையில கூட இவ்வளவு அழகான முறையில் வழிகாட்டி இருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் ஆரம்பத்தில் ரோல் மாடல் ஒரு ஹஸ்பண்ட் என்று சொன்னால் கூட மிகையாக மாட்டாது, எல்லா கட்டத்திலும் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், நாங்கள் சாப்பிடும் போது ஒரே பீங்கான் ஒரே பிளேட்டில் 2 பேரும் உட்கார்ந்து சாப்பிடுவோம். சாப்பிடும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முள்ளுகள், இறைச்சி மாமிசம் இருக்கக்கூடிய அந்த முள்ளுகள் எடுத்தால் நான் கடித்து விட்டு அதை வைப்பேன், அந்த முள்ளை எடுத்து நான் வாய் வைத்து சாப்பிட்ட இடத்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முள்ளை இறைச்சி எடுத்து சாப்பிடுவார்கள் என்பதாக ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். கண்ணியமானவர்களே, நான் தண்ணீர் குடித்து விட்டு வைப்பேன், அந்த தண்ணி கப்பை எடுத்து அந்த தண்ணி குடித்த பாத்திரத்தை எடுத்து நான் வாய் வைத்த இடத்தால் குடித்து விட்டு கண் என்ன செய்வார்கள் என்றால் ஐ கண்டக்ட் வைத்துக் கொள்வார்கள், என்னுடைய கண்ணை பார்த்து கொண்டு குடிப்பார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். கண்ணியம், இதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான அன்போடு வாழ்ந்தார்கள். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி உண்மையான அன்போட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியோடு வாழ்ந்தார்கள் என்றால் அந்த வீடு எவ்வளவு ஒரு பரக்கத்தான நலவுகள் நிறைந்த ஒரு வீடாக இருந்திருக்கும். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஒரு தடவை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், என்னை ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கொண்டிருந்தார்கள். பார்த்து கொண்டு இருந்துட்டு சொன்னார்கள், உங்களுடைய கண் எவ்வளவு அழகாக இருக்குது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். தன்னுடைய மனைவியினுடைய அழகை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசித்தார்கள். கண்ணியமான, இன்று நம்ம பார்த்தோம் என்றால் திருமணம் முடித்து கொஞ்ச நாள் மனைவியோடு அன்பாக இரக்கமாக இருக்கக்கூடிய நம்ம ஒரு 10 வருடம் 15 வருடம் பிள்ளைகள் ஆகிட்டன்னு சொன்னால் கண்ணியமானோலே, மனைவியை விட இன்னொரு பெண் நமக்கு அழகாக காணக்கூடிய நிலைமையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானோலே, அநேகமானவர்கள் நம்ம எடுத்தோம் என்றால் இதே நிலைமையில் எத்தனையோ பேருடைய வாழ்க்கை கழிந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானோலே, ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியை பார்த்து கூப்பிடுவார்கள், யா ஸமரத ஃபுஆதி, என்னுடைய உள்ளத்தின் பழமை கனி என்பதாக கூப்பிடுவார்கள். யா ஹுமைரா, சக்க சிவப்பழகி என்பதாக தன்னுடைய மனைவியை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பார்கள். கண்ணியமானோலே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இப்படி அன்பாக இரக்கமாக நடந்து கொண்டார்கள். கண்ணியமானோலே, இது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிதானே. நம்ம யோசிக்கலாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபி, அவருடைய வாழ்க்கையில் இன்பம் சந்தோஷம் மாத்திரமல்ல கண்ணியமானோலே, அவர்களுடைய வாழ்க்கையிலும் சில கசப்பான நிகழ்வுகள் நடந்துதான் இருக்கின்றது, சில பிரச்சனைகள் வந்துதான் இருக்கின்றது. சில ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் வாய்த்தக்கங்கள் கூட வந்திருக்கின்றது, பிரச்சனைகள் கூட வந்திருக்கின்றது. இந்த அளவுன்னு சொன்னால் ஒரு தடவை பிரச்சனை வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னார்கள், உங்களுடைய வாப்பாவை கூப்பிடுங்கள், நாம பேசுவோம், எங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வை சொல்லட்டும் என்பதாக சொன்னார்கள். அந்த நேரத்தில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் நடந்து கொண்ட முறை கண்ணியமானவர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா வருகிறார்கள். வந்த நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னார்கள், நீங்க முதலில் பேசுங்க என்பதாக சொன்னார்கள். இதை பார்த்து ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், இல்ல நீங்க பேசுங்க, ஆனால் பேசும்போது உண்மையை மட்டும்தான் செல்லணும் என்பதாக சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அந்த இடத்தில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்படல, ஆத்திரப்படல. அந்த ஒரு பெண்ணுடைய எமோஷனல் கண்ணியமானவர்களே, ஒரு பெண் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியாக இருந்தாலும் ஒரு பெண், அந்த பெண்ணுடைய உணர்வுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதிப்பு கொடுத்தார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பார்த்தவுடன் கோபம் வந்து விட்டது. நபியை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இவ்வாறு கதைக்கிறீங்களான்னு சொல்லி கோபம் வந்த நேரம் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவுமே பேசல. அபூபக்கர் ரலியல்லாஹு அடிக்கிறது கையோங்குன நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், இதுக்கு நான் உங்களை கூப்பிடல, எங்க 2 பேருக்கும் இடையில் உள்ள பிரச்சனையை தீர்த்து வைக்கத்தான் உங்களை கூப்பிட்டேன் என்பதாக சொன்னார்களே தவிர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லல, பாத்தீங்களா உங்களுக்கு முன்னாலே உங்களோட மகள் எப்படி வாய் காண்றா, நீங்க இல்லாத நேரமாக இருந்தா என்னோட எப்படி சண்டை பிடிச்சிருப்பேன் என்பதாக கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசல. கண்ணியமானவர்களே, அந்த இடத்தில் கூட அந்த மனைவியினுடைய எமோஷனல், அந்த மனைவியினுடைய உணர்வுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதிப்பு கொடுத்தார்கள்.
செய்தார்கள் கண்ணியமா. இதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரோல் மாடல் என்று சொல்றது இதான் கண்ணியமானவர்களே. இன்று நம்ம என்ன செய்கிறோம் என்றால் மனைவிக்கு நல்ல வார்த்தைகள் பேசணும், நடந்து கொள்ளணும் என்பதற்காக வேண்டி எதோ நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் கண்ணியமானவர்களே. நாடகம் என்றும் படம் என்றும் பார்த்து அது உணர்வு இல்லாமல் எங்களோட வாய் ரீதியாக அன்பு வார்த்தைகளை கொட்டி சிதைக்கிறோம் கண்ணியமானவர்களே. எங்களோட அன்பை உணர்வு ரீதியாக கொடுக்காதனால தான் இன்று பிரச்சனைகளும் குடும்பத்தில் நடக்கக்கூடிய நிக்காகளை விட தலாக்குகள் அதிகமாக இருக்கக்கூடிய காரணங்கள் அதுதான் கண்ணியமானவர்களே. ஆக கண்ணியம் இது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட எவ்வளவு பிரச்சனைகள் வந்த நேரங்கள் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வீட்டில் இருக்கின்றார்கள். ஆயிஷா வீட்டில் இருக்கும் போது ஒரு மனைவி சாப்பாடு செய்து கொடுத்து அனுப்புகிறார்கள் கண்ணியமானவர்களே. அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 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 இன்னொரு மனைவியுடைய வீட்டிலிருந்து வந்த சாப்பாட்டை பார்த்தவுடன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கோபம் வந்து அந்த பாத்திரத்தை அடித்தார்கள். அந்த பாத்திரம் கீழே விழுந்து உடைந்து விட்டது. அந்த நேரத்தில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், காரத் உம்முக்கும், உங்களுடைய தாய்க்கு ரோஷம் வந்து விட்டது என்பதாக சொல்லி அனுப்பினார்கள் கண்ணியமானவர்களே. வந்த அந்த அடிமையை பார்த்து அந்த 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 கொண்டு வந்தவரை பார்த்து சொன்னார்கள், உங்களுடைய தாய்க்கு ரோஷம் வந்து விட்டது என்று சொல்லிவிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு பார்த்து சொன்னார்கள், நீங்க உடைத்த இந்த பாத்திரத்துக்கு பகரமாக நீங்கள் இன்னும் ஒரு பாத்திரத்தை கொடுத்து அனுப்புங்கள் என்பதாக சொல்லி காட்டினார் கண்ணியமானவர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பு மாத்திரமல்ல, பிரச்சனை வரக்கூடிய நேரத்திலும் கூட அதை அழகான முறையில் கையாண்டார்கள். அதை மூணாவது நபருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையால கொடுக்கல கண்ணியமானவர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து எல்லோரும் சொன்னார்கள், நீங்கள் தரக்கூடிய வருமானம் எங்களுடைய செலவீனம் போதாது, கொஞ்சம் கூட்டி தாருங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் முழு மனைவிமாரும் பேசி ஒன்று சேர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்தார்கள் கண்ணியமானவர்களே. இந்த நேரத்தில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூணாவது ஒரு நபரிடம் போவல்ல, அல்லாஹு தஆலாவிடத்தில் முறைப்பாடு செய்தார்கள் கண்ணியமானவர்களே. குர்ஆனுடைய வசனம் வந்தது, குர்ஆனுடைய வசனம் வந்து பிரச்சனையை தீர்த்து வைத்தது கண்ணியமானவர்களே. மூணாவது நபரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூப்பிடவில்லை கண்ணியமானவர்களே. குடும்ப வாழ்க்கையில் அநேகமான பிரச்சனைக்குரிய காரணம் என்னென்றால் மூணாவது நபர் தலையிடுவதுதான் கண்ணியமானவர்களே. கணவனும் மனைவியும் உட்கார்ந்து பேசி முடிக்க வேண்டிய எத்தனையோ பிரச்சனைகளில் மூணாவது நபர் வந்து கையாளுவதனால் தான் அதிகமான பிரச்சனைகளுக்குரிய காரணம். இந்த அளவென்றால் ஆகப்பெரிய ஒரு பிரச்சனை தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இட்டு கட்டி விட்டார்கள். அவர்கள் விபச்சாரம் செய்து விட்டார்கள் என்று அந்த முனாஃபிக்குகளால் விட்டு கட்டப்பட்டு விட்டது. அந்த நேரத்தில் கூட பலரும் பலவிதமான கதைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சொன்னார்கள். இவன் விட்டா வேற யாரும் இல்லையா, நீங்க இவோ தலாக்கு விடுங்கள் என்று சில சஹாபாக்கள் கூட பேசினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மூணாவது நபருடைய எந்த ஒருவருடைய கதையையும் நபி அவர்கள் காது கெடுக்கல்ல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட சொன்னார்கள், நீங்க அல்லாஹ்விடத்தில் முறைப்பாடு செய்யுங்கள், அல்லாஹு தஆலா இதுக்குரிய தீர்வை வழங்குவான் என்று சொல்லி அல்லாஹு தஆலாவிடத்தில் தீர்ப்பை அல்லாஹு தஆலாவிடத்தில் ஒப்படைத்தார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்கி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சுத்தமானவள் பரிசுத்தமானவள் என்று குர்ஆன் வசனத்தை இறக்கி அல்லாஹு தஆலா தூய்மைப்படுத்தி கொடுத்தான் கண்ணியமான. இது நம்ம படிக்க வேண்டிய ஆக முக்கியமான ஒரு விடயம் கண்ணியமானவர்களே. இது நாம் எடுத்த மண்டால் ஆணாக இருக்கக்கூடியவர் மனைவி மூலமாக வரக்கூடிய பிரச்சனை தன்னுடைய தாய் தகப்பனிடத்தில் போய் சொல்லுவது தவறில்லை. எல்லாத்தையும் போய் சொல்லும் போது பிரச்சனைகள் வரும் கண்ணியமானவர்களே. மனைவியும் என்ன செய்கிறது, தங்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய பிரச்சனையை தன்னுடைய தாயும் தந்தை தன்னுடைய குடும்பத்திடத்தில் சொல்வதனால் தான் சின்ன பிரச்சனைகள் கூட பெருசாகி தலாக்கு வரைக்கும் வாரத்துக்குரிய அதிகமான காரணங்கள் கண்ணியமான. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், தன்னுடைய மருமகனுடைய விடயத்தில் கூட ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கும் இடையில் சின்ன ஒரு வாய்த்தக்கம் பிரச்சனை. அவர் அலி ரலியல்லாஹு கோவிச்சு கொண்டு பள்ளியில் போய் உறங்கி விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்ட ஒரு மாமனராக இருந்து ஒரு மருமகனோட கையாண்ட முறை கண்ணியமானவர்களே. ஒரு மாமனராக இருந்து சொல்லல, போனா போகட்டும் விட்டு போடுங்கன்னு சொல்லல. ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் போனார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா கிட்ட போய் அவர் கூப்பிட்டார், யா அபத்துராப், மண்ணுடைய தந்தையே என்பதாக அலி ரலியல்லாஹு தஆலா அன்பாக அழைத்து அவர்களை சேர்த்து வைத்தார்கள் கண்ணியமான. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கோபிக்கல்ல, கோபம் காட்டி கொண்டு வந்திருக்கிறாய் அப்படி இப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லல கண்ணியமானவர்களே. ஆக கண்ணியமான சோழ இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்க்கை என்பது கண்ணியமானவர்களே ஏராளமான சம்பவங்கள், அவ்வளவு சம்பவங்கள் இருக்கிறது கண்ணியமானவர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசுவோம் என்று சொன்னால் கணவன் மனைவி மாத்திரமல்ல பேரப்பிள்ளைகளோடு நடந்து கொண்ட முறை, அது மாத்திரமல்ல ஒரு மாமனராக
இருந்து தன்னுடைய மருமகனோட நடந்து கொண்ட முறை. கண்ணியமானவர்களே, நபி அவர்கள் ஒரு மருமகனாக இருந்து தன்னுடைய மாமனார்மாரோட நடந்து கொண்ட முறைகள். கண்ணியமானவர்களே, இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு மனிதர் என்பதை நம்ம ஹதீஸ்களின் ஊடாக விளங்கிக் கொள்ளலாம். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருக்கின்றார்கள். ஒரு தடவை அவன் வீட்டில் பக்கத்து ஒரு அண்டை வீட்டுக்காரர் இருந்தார். ஒரு பாரசி நாட்டை சேர்ந்த ஒரு மனிதர் இருந்தார். அவனோட வீட்டில் நல்ல அழகான ருசியாக சூப் செய்வார்கள். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடிக்கடி வீட்டுக்கு கூப்பிட்டு அந்த சாப்பாடை கொடுப்பார்கள். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி சாப்பிடுவார்கள். அந்த சாப்பாடை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள்ட்ட வந்து சொல்லுவார்கள். அது ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருக்கும்போது அந்த அண்டை வீட்டார் வந்து கூப்பிடுகிறார், சாப்பாடு இருக்கு வாங்க குடிப்போம். அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஹாதிஹி, இவக்கும் அனுமதி தாருங்க என்பதாக கேட்டார்கள். சொன்னார்கள், இல்லை அனுமதி இல்லை. இரண்டாவது தடவையும் கேட்கின்றார்கள். மூணாவது தடவை அனுமதி கேட்க அனுமதி கொடுத்தார்கள். ஹதீஸில் ரிவாயத் வருகிறது, ரெண்டு பேரும் எப்படி போனார்கள் என்றால், ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எப்படி நடந்து கொண்டார்கள் என்றால், கண்ணியமான எத்ததாஃபானின்னு சொன்னால் ஒரு ஆள் முன்னுக்கு போவ அவரை பின்னுக்கு இழுத்து விட்டு தான் முன்னுக்கு போறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னுக்கு போனாங்க என்றால் அவங்களை இழுத்து விட்டு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா முன்னுக்கு ஓடி போனாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முன்னுக்கு ஓடி போகும்போது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ஒரு பின்னுக்கு இழுத்து விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னுக்கு ஓடி போனாங்க. கண்ணியமானவர்களே, இது ஒரு மனிதர் பக்கத்து வீட்டுக்காரர் பார்த்து கொண்டிருக்கிறார். கண்ணியமா, ஏனென்றால் இது அந்த உள்ளம் சுத்தம். கண்ணியமானவர்களே, உள்ளம் அந்த இடத்துல இன்றைக்கு நம்ம சைக்காலஜிக் ரீதியாக செல்லும் போது சொல்வார்கள், ஆண்களுக்கு இருக்க ஆகப்பெரிய ஒரு பிரச்சனை தான் சூப்பர் சைக்காலஜிக் என்பதாக சொல்லுவோம். ஏன்னா நான் ஒரு ஆண், நான் தான் இப்படித்தான் இருப்பேன். எப்படி இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டுக்குள்ளால் போகும்போது தான் நபி என்பதை அவர்கள் வீட்டுக்கு வெளியே கலட்டி வைத்து விட்டு தான் போனார்கள். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நபி, தன்னுடைய மனைவி இப்படித்தான் இருக்கணும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வற்புறுத்தல. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எலும்பி இரவில் தொழுவார்கள். தன்னுடைய மனைவிமாரை இரவனுடைய கடைசி நேரத்தில் தான் எழுப்பாட்டி விடுவார்கள். கண்ணியமா, நான் நபி, என்னுடைய மனைவி இப்படித்தான் இருக்கணும் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் தொழுவதை போன என்னுடைய மனைவியும் தொழ வேண்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டவில்லை. கண்ணியமானவர்களே, ஆக கண்ணியமான இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளத்தால் நேசித்து உள்ளத்தால் பழகினார்கள். கண்ணியமானவர்களே, இதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்ப வாழ்க்கையை கூட தன்னுடைய மனைவியோட இருப்பதை கூட ஒரு இபாதத்தாக கருதினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம் எங்க வந்தது? கண்ணியமானவர்களே, தன்னுடைய மனைவியினுடைய நெஞ்சினுடைய பகுதியில் சாய்ந்து மடியில் சாய்ந்து தூங்கிக் கொண்டு வருத்தத்தில் இருக்கும் போதுதான் மரணம் கூட வந்தது. கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா மலக்குல் மௌத்தின் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்புகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரை கைப்பற்றும்படி அல்லாஹு தஆலா அனுப்புறாங்க. அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லல, சுய விருப்பம் கேட்டுதான் உயிர் வாங்கப்பட்டது. கண்ணியமானவர்களே, உயிர் வாங்க வந்திருக்கும் என்று சொல்லிதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் வாங்கப்பட்ட ஹதீஸில் தெளிவாக வருகிறது. கண்ணியமானவர்களே, அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, கொஞ்சம் நில்லுங்க, நான் சுஜூதில் இருக்கேன், உயிரெடுங்க, தக்பீரை கட்டுறேன், உயிரெடுங்க, உம்மத்துக்கு முழு மனித சமுதாயத்துக்கும் பாடமாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எலும்பி அந்த தக்பீரையோ இதையோ கட்டல்ல. கண்ணியமானவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே மனைவியுடைய மடியில் சாய்ந்து கொண்டிருக்கும் போதே அந்த உயிர் பிரிந்ததென்றால், கண்ணியமானவர்களே, குடும்ப வாழ்க்கையும் ஒரு இபாதத். கண்ணியமானவர்களே, குடும்பத்தில் சுத்தமாக இருப்பதும் குடும்ப வாழ்க்கை அன்போடு இருப்பதும் ஒரு இபாதத். கண்ணியமானவர்களே, அந்த இபாதத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு படித்து தந்திருக்கின்றார்கள். கண்ணியமானவர், ஹதீஸ்களை பிரட்டி பார்த்தோம்னா எவ்வளவு சம்பவங்கள், ஏராளமான சம்பவங்கள் இருக்கின்றது. கண்ணியமானவர்கள், ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குடும்ப வாழ்க்கை ஒவ்வொருவரும் படிக்கணும். கண்ணியமானவர்களே, திருமணம் முடித்தவர்கள், முடிக்காதவர்கள், முடிக்க இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த குடும்ப வாழ்க்கையை படிக்கிறது கட்டாய கடமை. கண்ணியமானவர்களே, அதை படிக்காததால தான் இன்று நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, நம்ம ஒவ்வொருத்தரும் நினைக்கும் நம்ம வாழ்றதுதான் குடும்ப வாழ்க்கை என்று நம்ம நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு பிரச்சனை வரக்கூடிய நேரம், மனைவி எமோஷனல் இருக்கக்கூடிய நேரம், அந்த மனைவியினுடைய அடையாளம் எப்படிப்பட்டவள் என்று ஒவ்வொரு மனைவியும் விளங்கி வைத்திருந்தார்கள். கண்ணியமானவர்களே, ஆக கண்ணியத்துக்குரிய மேலான பேரு சகோதரர்களே, இந்த ஏன் காரணம் என்றால் அவங்க அந்த மனைவிமாரோட இருக்கிறது உண்மையான அன்புக்குரிய காரணம் என்னென்றால், கண்ணியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய ஒரு வேலை தான் எங்களுடைய தொடர்பு அல்லாஹ்வுடைய தொடர்போடு சீராகணும். கண்ணியமானவர்களே, முதலாவது நம்ம செய்ய வேண்டிய கனெக்ஷன் என்றால், எனக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் உள்ள கனெக்ஷன் சீராகமாக இருந்தால் எனக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லோரும் எனக்கு வழிபடக்கூடியவர்களாக மாறுவார்கள். நம்ம இன்று என்ன செய்கிறோம்? அல்லாஹ் தஆலாவுடைய கடமைகளில் கோட்டை விட்டு குடும்பம் எனக்கு கட்டுப்படணும், மனைவி எனக்கு கட்டுப்படணும், நான் சொல்றத பிள்ளைகள் கேட்கணும் என்று சொல்றதால தான் கண்ணியமானவர்களே இன்றைக்கு பிரச்சனைகளுக்குரிய காரணம். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு எங்களோட பரலான தொழுகையுடைய நிலைமை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்.
வேணுமெண்டா அதான் சொல்லப்படுது டைமுக்கு நான் தொழுகிறேன்னா கண்ணியமானோலே, இல்ல என்னுடைய அல்லாஹ் தஆலாவுடைய கடமைகளுக்கு கட்டளைகளுக்கு என்னுடைய முன்னுரிமை எவ்வளவு இருக்கின்றது கண்ணியமானோலே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடன் இருந்த அந்த அந்த உறவு தான் கண்ணியமானோலே குடும்பத்தை அவ்வளவு இரக்கமாக வைத்துக் கொண்டிருந்தார்கள் கண்ணியமானோலே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம யோசிக்கணும், இவ்வளவு அன்பாக இரக்கமாக இருந்தார்கள் என்பதற்காக வேண்டி நம்ம செய்யறத போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய வீடு கட்டி வைத்திருந்தாங்க, இல்ல பெரிய நகையெல்லாம் கொடுத்து வைத்திருந்தாங்க, அதனாலதான் இவ்வளவு அன்பாக இருந்தாங்கன்னு சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை கண்ணியமானோலே. சில நேரத்தில் வீட்டுக்கு போவார்கள், சாப்பிட ஒன்றும் இல்லாமல் இருக்கும், நான் நோன்பு என்பதாக சொல்லிவிட்டு வந்த அந்த குடும்பம் தான் இவ்வளவு அன்பாக இரக்கமாக இருந்து வாழ்ந்தார்கள் என்றால் கண்ணியமானோலே அடிப்படை காரணம் அல்லாஹ்வுக்கும் அவர்களுக்கும் மத்திய தொடர்பு சீராக இருந்தது கண்ணியமானோலே. எங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த தொடர்பு அருந்து இருக்கிறதுனால தான் எங்களுடைய எல்லாத்திலையுமே பிரச்சனை கண்ணியமானோலே. குடும்ப வாழ்க்கையில பிரச்சனையா, எங்களுடைய தொழிலில் பிரச்சனையா, எங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனையா, நண்பர்கள் வட்டாரத்தில் பிரச்சனையா, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் எனக்கு ரப்புக்கும் மத்தியில் தொடர்பு அருந்திருக்கிறது கண்ணியமானோலே. அதனால கண்ணியமானோலே இதை நம்ம சீராக்கி விட்டு குடும்பத்தில் நம்ம இறுக்கமாக இருந்தால் கண்ணியமானோலே எங்கட குடும்பமும் அன்பாக, எங்கட குடும்பமும் ஒரு நல்ல முறையில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய குடும்பமாக ஆகும் கண்ணியமானோலே. ஆக கண்ணியத்துக்குரிய மேலான பேசோலே இதே போன்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நம்ம ஒவ்வொருவரும் படிக்கணும் கண்ணியமானோலே. எல்லா கட்டத்திலும் நமக்கு வழிகாட்டி தந்து தான் இருக்கின்றார்கள். ஒரு வியாபாரமாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், அது எந்த ஒரு உச்சத்தை தொடக்கூடிய ஒரு இடமாக இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல் இல்லாத எந்த ஒன்றுமே கிடையாது கண்ணியமானோலே. அதனால கண்ணியமானோலே நம்ம ஒவ்வொருவரும் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தை பயன்படுத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை பற்றி முழுமையான முறையில் படித்து அந்த வாழ்க்கையின் பிரகாரம் வாழ்ந்து அந்த உண்மையான இன்பத்தை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை எல்லாம் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.